காஞ்சி பாரம்பரியமிக்க பெருமை மிகுந்த ஊர். பல்லவர்களினுடைய தலைநகரம். கைலாசநாதர் கோயில், காமாட்சி அம்மன் கோயில், வரதராஜ பெருமாள் கோயில் என்று கோயில் நகரமாக காட்டப்படுகிற இந்த இடம். இந்த இடத்தில் எம்பெருமாட்டியாகிய ஏலவார்குழலி அம்மை தவம் செய்திருக்கிறார். அவர் தவம் செய்ய பூமிக்கு வர காரணம் என்ன? ஒருமுறை விளையாட்டாக சிவபெருமானுடைய கண்களை பின்னிருந்து வந்து இப்படி கண்களில் பொத்தினாளாம் எம்பெருமாட்டி. கண்களை பொத்திய போது ஒரு கணம் இந்த பூமி இருண்டு போனதாம். ஏனென்றால் சிவபெருமானுக்கு முக்கண்கள், ஒரு கண் சூரியன், ஒரு கண் சந்திரன், ஒரு கண் நெருப்பு. இப்போது இப்படி கண்ணை மூடியவுடன் உலகம் இருண்டு போய் உயிர்கள் ஸ்தம்பித்து போயின. இதனால் சற்றே கோபம் வந்த சிவபெருமான் பார்வதி தேவியை நோக்கி, நீ பூமிக்கு சென்று தவம் செய்து மீண்டு வா என்றார். பார்வதி தேவி அஞ்சி நடுங்கி, நான் பிழை செய்து விட்டேனே என்று சொல்ல, கவலைப்பட வேண்டாம், அங்கு இருக்கக்கூடிய கம்பமாநதி என்கின்ற நதிக்கரையிலே சென்று காஞ்சி மாநகரத்திலே மாமரமாக வேதமாக இருக்கக்கூடிய இந்த மரத்தடியிலே வீற்றிருப்பேன், நீ அங்கு வந்து தவம் செய் என்று சொல்ல, எம்பெருமாட்டி தவம் செய்த இடம்தான் அந்த காஞ்சி மாநகரம். தவம் முடிவுற வேண்டிய காலம் வந்தபோது, தவம் செய்ய வந்த பெருமாட்டி எப்படி சிவபெருமானை உருவாக்கி கொண்டார் தெரியுமா? அங்கிருந்த மணலால் லிங்க திருமேனியை செய்தாராம். காஞ்சி புராணத்திலே சிவஞான முனிவர் சொல்லுகின்றார். அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற ஐம்பூதங்களின் வழியே எம்பெருமான் தன்னை வெளிப்படுத்துவார். அதாவது மண்ணாக இருக்கிற இடம் காஞ்சி, நீராக இருக்கிற இடம் திருவானைக்கா, நெருப்பாக இருக்கிற இடம் திருவண்ணாமலை, ஆகாயமாக இருக்கின்ற இடம் சிதம்பரம், காற்று வடிவமாக இருக்கிற இடம் திருக்காலகத்தி என்று நாம் படித்திருக்கின்றோம் புராணத்திலே. இங்கே எம்பெருமாட்டி அந்த மண்ணால் ஆகிய திருமேனியை செய்து வைத்து வழிபட்டு கொண்டிருந்த போது, அவருடைய தவக்காலம் முடிந்த நேரத்தில் எம்பெருமான் பிரளயத்தை உருவாக்க, அந்த பிரளயத்தால் இந்த தான் உருவாக்கிய திருமேனி குலைந்து போகுமோ என்று கருதிய எம்பெருமாட்டி அதனை தழுவிக்கொண்டாளாம். தழுவலுக்கு ஏற்ப அந்த திருமேனி வளைந்து கொடுத்ததாம். தழுவ குலைந்த திருமேனி என்று அதற்கு பெயர். அதோடு மட்டுமில்லை, அந்த திருமேனியிலே, அந்த மணனாலான லிங்க திருமேனியிலே தனத்தழும்பும் வளைத்தழும்பும் இருக்குமாம். எம்பெருமாட்டி இப்படி இறுக பிடித்ததன் காரணமாக அந்த தாயாருடைய தனத்தினுடைய தழும்பும் கையிலே இருந்த வளைத்தழும்பும் அதில் இருக்குமாம். பிறகு அந்த வெள்ளத்தை நிறுத்தி எம்பெருமாட்டியை ஏற்று அவர் திருமணம் செய்து கொண்டார் என்கின்ற அந்த செய்தி தான் காஞ்சி புராணத்திலே சொல்லப்படுகின்றது. இந்த திருமணத்தை இருந்து நடத்தி வைத்த பெருமை பிரம்மனுக்கு உண்டு. 33 தேவர்கள் வந்திருந்தார்கள். அதுபோல இந்த திருமுறை திருக்கல்யாண விழாவிற்கும் அனைத்து பெருமக்கள் வந்திருந்தார்கள். மிகச்சிறப்பாக இந்த நிகழ்வு நடைபெற்றது. இதனை தொகுத்து வழங்குகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. எல்லாரும் நல்லபடியா நம்முடைய கௌரவ தேவிக்கு நல்ல பாராட்டு கொடுங்க. முதல்ல பாடின பாட்டு அந்திரமாவது நீரு, வானவர் தேவது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு. இந்த பாட்டு என்ன அப்படின்னா, பாண்டிய மன்னனுக்கு வெப்பநிலை வந்த போது சமணர்களால் கேட்க முடியாத போது திருஞான சம்பந்தர் விபூதி எடுத்தாங்க. சமணர்கள் ஒத்துக்கிற மாட்டேன்ட்டாங்க. இது மங்கள கோட்டத்தை விபூதிட்டாங்க. உடனே மலைப்பள்ளியிலிருந்து அந்த சாப்பாடு கொடுக்க சொல்லி அதை உடம்புல பூசினாராம். அப்படி உடம்புல பூசினவங்க அந்த வெப்பநிலை தீர்ந்ததா. அதைத்தான் இன்றைக்கு லோக்கல் பாடினார்கள். அதிகாலை நேரத்திலே தொடங்கி திருமண குறிப்பிட்ட நேரத்திலே அந்த திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்ற பிறகு அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த திருக்கல்யாண நிகழ்வு என்பது எதற்காக என்றால், அத்தனை பேரும் இல்லறத்தில் இருந்தால்தான், ஈடுபட்டால்தான்
அவரவருடைய தலைமுறை தலைக்கும் என்பதற்காக இளைய தலைமுறையினருக்கு சில செய்திகளை அறிவிப்பதற்காக இந்த திருக்கல்யாணங்களை நடத்தி காட்டினார்கள். எனக்கும் பெருமை கிடைத்தது என்று நான் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்பிருந்தால் ஒருமுறை ஏகாம்பரநாதர் ஏலவார் கொள்ளி அம்மையை சென்று தரிசித்து வாருங்கள். சமீபத்தில் நடைபெற்ற குடமுழுக்கு நன்னீராட்டு விழாவின் காரணமாக கோவில் மீண்டும் புதுப்பொலிவோடு விளங்குகிறது. காண வேண்டிய இடங்களில் காஞ்சியினுடைய ஏகாம்பரநாதர் கோயிலும் ஒன்று. இந்த கோவில்தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பார்வை போனபோது இடக்கண்ணை பெற்றுக்கொண்டார் என்ற செய்தியும் நாம் பார்க்கின்றோம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க. உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க, அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.